அம்மா அம்மா ஸ்வேதா, இதான் என்னுடைய பங்களா. எப்படி இருக்கு? It's beautiful. I love it. ஸ்வேதா, இது உன்னோட பெரிய பங்களாக்கு முன்னாடி ஒரு சின்ன வீடு மாதிரி தான் தெரியும். பட் ஐ ப்ராமிஸ் யூ ஸ்வேதா, இந்த நிமிஷத்துல இருந்து உனக்கு இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு குறையுமே இருக்காது. இத்தனை நாளா எனக்கு ஒரே ஒரு குறைதான் இருந்துச்சு, மனைவி இல்லைங்கிறது. இன்னைக்கு அதுவும் நிறைவேறிடுச்சு. ஓகே, நான் ஒண்ணு சொல்லட்டுமா? எனக்கு இந்த வீடுதான் ரொம்ப பெருசா தெரியுது. ஏன்னா இது நம்ம வீடு. அது மட்டும் இல்லைங்க, இந்த வீட்டை நீங்க இவ்வளவு வருஷமா எவ்வளவு அழகா பராமரிச்சிருக்கீங்க. ஒரு பொண்ணு இல்லைங்கிற குறையே தெரியல. ரொம்ப கரையா இருக்கு. இந்த இடத்துல ஏதோ ஒரு போட்டோ இருந்திருக்கணும் இல்ல? இங்கயா? நல்லா பாருங்க, இன்னைக்குதான் யாரோ இந்த இடத்துல இருந்து போட்டோவை கழட்டின மாதிரி தெரியுது. யாரோட போட்டோ அது? போட்டோ இல்ல, பெயிண்டிங் தான். எதுக்காக கழட்டினீங்க? எதுக்காக வந்ததுலேருந்து அதை பத்தியே கேட்டுட்டு இருக்கேன். அதோட ஃப்ரேம் உடைஞ்சிருந்தது, அதால கழட்டி எடுத்துட்டேன். ராகேஷ், நான் சொல்றேன் என்ன தப்பா எடுத்துக்க மாட்டீங்களே? உங்களோட இந்த வீட்லயோ இல்ல உங்க மனசுக்குள்ளயோ எனக்கு தெரியாத விஷயம் இருந்தா தயவு செஞ்சு மறைக்காம அதை சொல்லிடுங்க. ஐ நோ, எனக்கு தெரியும் ஸ்வேதா, நீ என் மேல அளவுக்கு அதிகமா அனுபவிச்சிருக்க. அதனாலதான் என் ப்ராப்பர்ட்டி எல்லாம் விட்டுட்டு நீங்க வேணும்னு உங்க பின்னாடி வந்திருக்கேன். ராகேஷ், உங்க அன்புக்காக என்னால எதை வேணாலும் பொறுத்துக்க முடியும். ஆனா ஒன்ன தவிர, அதான் ஏமாத்துறது, பொய் சொல்றது, நம்பிக்கை துரோகம். இது என்ன குப்பை தொட்டி மாதிரி இருக்கு? என் முதலாளி அம்மாவோட போட்டோங்க. முதலாளியா? சாரோட முதல் மனைவி. இந்த பங்களா, இந்த பணம், சொத்து இதெல்லாம் எங்க முதலாளி அம்மாவோட தான். இப்ப உங்க முதலாளி அம்மா எங்க? அவங்க கல்யாணம் ஆன 3வது நாளே கொலை செய்யப்பட்டாங்க. கொலையா? யார் அவங்கள கொலை செஞ்சது? சார், சின்ன முதலாளி வந்திருக்காரு. சின்ன முதலாளியா?
அதான் சார் ரஞ்சித் தம்பி. ரஞ்சித் அவ எதுக்காக இங்க வந்தா? ரஞ்சித் எதுக்காக என் வீட்டுக்கு வந்த? நான் வரக்கூடாதுன்னு தான் நினைச்சேன். ஆனா என்னோட உள்மனசு என்னை இங்க வர வச்சிருச்சு. ஓ, அப்ப நீ என்ன தப்பு பண்ணிருக்கேன்னு உனக்கு புரிஞ்சிருச்சா? தப்பு பண்ணது நான் இல்ல, என் தங்கச்சி தான் தப்பு பண்ணிட்டா. போயும் போயும் உன்னை காதலிச்சிருக்காளே. எனக்கு தெரியும் ராகேஷ், நீ பணத்துக்கு ஆசைப்பட்டு தான் என் தங்கச்சியை காதலிச்சிருக்க. பணத்துக்காக தான் அவளை கல்யாணமும் பண்ணிக்கிட்ட, கடைசியில அவளை கொலையும் பண்ணிட்ட. ரஞ்சித், நீ நினைக்கிற மாதிரி ரேஷ்மாவை நான் கொலை பண்ணல. நான் அவளை கொலை பண்ணலன்னு என்னைக்கு ப்ரூவ் பண்ணியாச்சு. ப்ரூவ் பண்ணிட்டா மட்டும் போய் என்னைக்கும் உண்மையாயிடாது ராகேஷ். எனக்கு மட்டும் இல்ல, நீ தான் ரேஷ்மாவை கொலை பண்ணன்னு இந்த ஊர்ல இருக்க எல்லாருக்கும் தெரியும். ரஞ்சித், நீ இப்பவும் ரேஷ்மாவை நான் தான் கொலை பண்ணேன்னு நினைச்சிட்டு இருக்க. அப்புறம் எதுக்காக இங்க வந்த? நான் எதையும் வாங்கறதுக்கு வரல, கொடுத்துட்டு போக வந்தேன். உன்ன மாதிரி ஆளால அப்பாவியை ஏமாத்துறதை தவிர வேற என்ன பண்ண முடியும்? ஆனா நான் அப்படி கிடையாது. என்ன சொல்ற? புரியல? என் தங்கச்சியை ஏமாத்தி கல்யாணம் பண்ணி எல்லா சொத்தையும் உன் பேருக்கு மாத்தி எழுதிக்கிட்டேன். ஆனா 3 கோடி ரூபாய் வைரத்தை எங்க அங்கிள் எங்க 2 பேர் பேர்லயும் சுவிஸ் பேங்க்ல போட்டு வச்சிருக்காரு. அது உனக்கு தெரியாது. 3 கோடி ரூபாய் மதிப்புள்ள வைரமா? நான் மட்டும் மனசு வச்சா அதை அப்படியே அபேஸ் பண்ணிருக்க முடியும். அந்த விஷயம் உனக்கு தெரிஞ்சிருக்காது. ஆனா ரேஷ்மியோட பங்கை வச்சுக்கிறதுக்கு என் மனசு இடம் கொடுக்கல. அதான் உங்ககிட்ட கொடுக்க வந்தேன். ஸ்வேதா, நீயா? அதுக்குள்ள நீ 2வது கல்யாணம் பண்ணிக்கிட்டியா? ரேஷ்மியை காதலிச்சேன், உயிருக்கு உயிரா நேசிச்சேன் அப்படின்னு சொன்னதெல்லாம் பொய்யா? ரஞ்சித், நீ கொடுக்கிற எந்த வைரமும் எனக்கு தேவையில்லை. மரியாதையா இந்த இடத்தை விட்டு போயிடு. இந்த வைரத்தை வேண்டான்னு சொல்றேன்னா அப்போ உன் புது பொண்டாட்டிக்கிட்ட இதை விட நிறைய சொத்து இருக்குன்னு நினைக்கிறேன். இன்னும் கொஞ்ச நாள்ல ரேஷ்மிக்கு ஏற்பட்ட அதே நிலைமை தான் இவளுக்கும் ஏற்படும். ரஞ்சித், நீ யார்கிட்ட என்ன பேசுறன்னு தெரியாமே பேசுற. உன்னை எனக்கு முன்ன பின்ன தெரியாது. ஆனா நீ இப்ப என் தங்கச்சியோட இடத்துல இருக்க. இன்னைக்கு என் தங்கச்சி உயிரோட இருந்திருந்தா இந்த வைரத்தை அவகிட்ட கொடுத்திருப்பேன். என் தங்கச்சியை நினைச்சு இதை உங்ககிட்ட கொடுக்க. நான் உன்னோட அண்ணன் ஸ்தானத்துல இருந்து சொல்றேன். நான் சொல்றதை நீ தப்பா எடுத்துக்காத. நீ இப்ப புருஷன் நினைச்சுக்கிட்டு இருக்கியே, அவன் ஒரு கொலைகாரன், கிரிமினல், துரோகி. பணத்துக்காக அவன் உன்னையும் கொலை செய்ய தயங்க மாட்டான். ரஞ்சித், ஸ்வேதா, நான் சொல்றத கேளு. நான் சொல்றத கேளு ஸ்வேதா. இனிமே சொல்றதுக்கு என்ன இருக்கு? சொல்ல வேண்டியதெல்லாம் முன்னாடி சொல்லிருக்க வேண்டியதானே? ஸ்வேதா, நான் உங்களால எப்படி சொல்ல முடியும்? உங்க கையாலேயே உங்க மனைவியை கொலை பண்ணீங்கன்னு எப்படி உங்களால சொல்ல முடியும்? அதுவும் பணத்துக்காக. நான் யாரையுமே கொலை பண்ணல. அவன் ஒரு பைத்தியம். ரஞ்சித் ஒரு பைத்தியம். என் மேல வீணா பழி போடுறான். நீங்க தான் ரஷ்மியை காதலிச்சிருக்கீங்களே, அவள மாதிரி நீங்க என்னைய காதலிச்சு ஏமாத்திருக்கீங்க. Why? எதுக்கு எதுக்கு நீங்க இப்படி எல்லாம் பண்றீங்க? உங்க முத பொண்டாட்டியும் என்ன மாதிரியே பெரிய பணக்காரின்னு தானே? என்ன சந்தேகப்படுறியா? என் காதல சந்தேகப்படுறியா? என்ன சந்தேகப்பட வச்சிட்டீங்க. நான் சந்தேகப்படுறேன்னா அதுக்கு காரணம் உங்க நடத்தைதான். ஒரு அப்பாவியை ஏமாத்திருக்க கூடாதுங்க. இந்த சொத்து, இந்த பணத்தை எல்லாம் நீங்களே அனுபவிங்க. என்ன இது உங்க முத பொண்டாட்டிதாச்சே? தயவு செஞ்சு என்னையும் கொஞ்சம் பேச விடு ஸ்வேதா. ஸ்வேதா, நான் சொல்றத நம்பு. நோ நோ, இனிமே நான் உங்களை நம்ப தயாரா இல்ல. ஒரு தடவை உங்ககிட்ட ஏமாந்ததே போதும். இனிமேலும் நான் ஏமாற மாட்டேன். I hate you, Rakesh. I hate you.
என்னாச்சுமா? ஏன் அழுவுற? நான் முதல்ல உங்க பேச்ச கேட்டிருக்கணும். ரிலாக்ஸ், ரிலாக்ஸ். வா உட்காரு. வா உட்காருமா. ஸ்வேதா, ஸ்வேதா, மை லிட்டில் டார்லிங் சிஸ்டர். என்னாச்சு இப்போ சொல்லு. ஏமாத்திட்டான். அந்த ராகேஷனை ஏமாத்திட்டான். அவனுக்கு முதலே கல்யாணம் ஆன விஷயத்தை என்கிட்ட சொல்லாம மறைச்சிட்டான். What? முன்னாடி கல்யாணம் ஆயிடுச்சா? I don't believe it. Are you sure? ஆமாண்ணா. கல்யாணமாகி 2-3 நாள்லயே அவனோட மனைவி கொலை செய்யப்பட்டாளாம். அண்ணா, இந்த கொலைய ராகேஷ் தான் பணத்துக்கு ஆசைப்பட்டு பண்ணான்னு ரஞ்சித் சொன்னான். அவன் சொன்னதை விட நீ என்ன சொல்ற? இன்னும் என்ன சொல்றதுக்கு இருக்கு? என்ன பொறுத்த வரைக்கும் அவன் சரியான ஃப்ராடு. அவர் தப்பு பண்ணலங்கிறது உண்மைன்னா எதுக்கா என்கிட்ட மறைக்கணும்? நீ அவனை சந்தேகப்படுற, அதானே ஸ்வேதா? ஏன் சந்தேகப்படக்கூடாதா? நீ சொல்றதுக்கு ஆதாரம் இல்லாம இருக்கலாம். ஒருவேளை அவரு பொண்டாட்டிய கொலை பண்ணாமலும் இருந்திருக்கலாம். உன் மேல உள்ள காதல்னால அவர் இந்த விஷயத்தை மறைச்சிருக்கலாம். அது என்ன தப்பு இருக்கு? அவர் மேல தப்பு இல்லைன்னு சொல்றீங்களா? என்ன மாதிரி ஒரு அப்பாவி பொண்ணை ஏமாத்தனுக்கு போய் சப்போர்ட் பண்றீங்க? அவரு உன் புருஷன் உன்னை ரொம்ப விரும்புறாரு. என்ன கேட்டா அவருக்கு இன்னொரு வாய்ப்பு கொடு. ஜோகி, ஜோகி, அம்மா. சாரோட காரை காணோம். வெளியே போயிருக்காரு. ஆமாம்மா, வெளில போயிருக்காரு. உங்ககிட்ட இதை கொடுக்க சொன்னாரு. சாரி ஸ்வீட்டார்ட். நானே உன்னை கூப்பிடணும்னு நினைச்சா அதுக்குள்ள கௌரவம் வந்துட்டான். ஒரு நல்ல மியூசிக் ஷோ இருக்கு வான்னு என்னை கூட்டிட்டு போயிட்டான். நான் உன்னையும் கூட்டு போகணும்னு தான் நினைச்சேன். ஆனா உனக்கு மியூசிக்ல எந்த இன்ட்ரெஸ்டும் இல்லைன்னு எனக்கு தெரியும். நேரத்துக்கு சாப்பிட்டு நல்லா தூங்கு. நான் வீட்டுக்கு வரத்துக்கு எப்படியும் கொஞ்சம் லேட் ஆகும். குட் நைட். என்னாச்சுமா? மேலே என் ரூம்ல முகமூடி போட்டுட்டு ஒருத்த கத்தியோட என்ன கொல்ல வந்தா. அவனை போய் புடி. ஸ்வேதா,
என்னாச்சு ஸ்வேதா? நீங்க லேட்டா வரேன்னு தானே சொன்னீங்க. ஆமா, ப்ரோக்ராம்ல ஒரு குழப்பம் ஆயிடுச்சு. அதான் சீக்கிரமா வீட்டுக்கு வந்துட்டேன். ஆமா, நீ எதுக்காக இப்படி கத்துன? ஒருத்த என் ரூம்ல முகமூடி போட்டுட்டு என்ன கொல்ல வந்தா. என்னது? ஆ, டிசைன் போட்ட ஒரு கத்தி அவன் கையில இருந்தது. டிசைன் போட்ட கத்தியா? அந்த மாதிரி கத்தியால தான் முதலாளி மாமையும் கொலை பண்ணாங்க. யோகேஷ், வாயை மூடிட்டு உள்ள போ. அந்த முகமூடிக்காரனை நல்லா பார்த்த மாதிரி இருக்கு ராகேஷ். அவன் கூட நல்லா பழகின மாதிரி இருக்கு. அப்படியா? ஒருவேளை இவனேதான் உன் முதல் மனைவியை கொலை பண்ணிருப்பானோ? இப்ப என்னையும் கொலை பண்ண பாக்குறா. இல்ல ஸ்வேதா, உன்னை கொலை பண்ணி அவனுக்கு என்ன கிடைக்க போகுது? உனக்கு அவனுக்கு என்ன விரோதம்? நீ இப்ப கேட்ட கேள்விக்கு போலீஸ் தான் பதில் சொல்லு ராகேஷ். நீங்க சொல்றதெல்லாம் வச்சு பார்த்தா நேற்று ராத்திரி ஒரு முகம் தெரியாத மனுஷன் உங்க வீட்டுக்கு வந்திருக்கான், உங்களை கொலை பண்றதுக்கு முயற்சி பண்ணிருக்கான், அதுக்கப்புறம் தப்பிச்சு போயிருக்கான். நான் இப்ப சொன்னதெல்லாம் ஒண்ணு கதை இல்ல, இதுதான் நடந்தது. ஸ்வேதா மேடம், நீங்க நினைக்கிற மாதிரி அவன் கொலைகாரனா இல்லாம திருடனா கூட இருந்திருக்கலாம். நீங்க கண்மொழிக்கிறத பார்த்ததுக்கு அப்புறம் அவன் உங்களை கொலை பண்ண முயற்சி பண்ணிருக்கலாம் இல்லையா? எந்த திருடன் கையிலயும் அவ்வளவு பெரிய கத்தி எல்லாம் இருக்காது. நிச்சயமா அவன் என்ன கொலை பண்ணதா. சரி, அதெல்லாம் போட்டோம். நேத்து ராத்திரி உங்க ஃப்ரெண்டோட மியூசிக் ஷோக்கு போயிட்டு இன்னைக்கு காலையில தான் நீங்க வருவீங்கன்னு வீட்டுல சொல்லிட்டு போனீங்களா? இன்ஸ்பெக்டர் சார், நான் முதல்ல ஸ்வேதாவையும் கூட்டிட்டு போகணும் தான் நினைச்சேன். ஆனா நேத்து ராத்திரி அட்டாக் நடந்த நேரத்துல நீங்க வீட்டுல தான் இருந்தீங்களா? ஸ்வேதா சொல்றதை வச்சு பார்த்தா 11 மணி இருக்குங்கிறாங்க. ஆமா, ஆக்சுவலி ஷோ பாதியிலே நின்னுடுச்சு. பாதியில நின்னுடுச்சா? ஏ? அது ஷோல இருந்த மெயின் டான்சருக்கு கால் ஸ்லிப் ஆயிடுச்சு. அது ஃப்ராக்சர் ஆயிடுச்சு. அதனால தான் ஷோ பாதியிலே நின்னுடுச்சு. ஆஹா, அது சரி. உங்க கூட சேர்ந்து உங்க ஃப்ரெண்டு ஒருத்தர் ஷோ பார்க்க வந்ததா சொல்றீங்களே, அவருடைய ஃபோன் நம்பர் ஏதாவது இருக்கா? இருக்கே, சொல்லுங்க. 632-6045. 632-6045. அவருடைய பேர் என்ன? கௌரவ் மேத்தா. மிஸ்டர் கௌதம் மேத்தா, ஐம் இன்ஸ்பெக்டர் பாரத், கிரைம் பிரான்ச். அது ஒண்ணும் இல்ல, நேற்று ராத்திரி நீங்க ஒரு மியூசிக் ஷோ அட்டன் பண்ணீங்க இல்லையா? அந்த ஷோ எத்தனை மணிக்கு முடிஞ்சது? அப்படியா? ஓகே மிஸ்டர் மேத்தா, தேங்க்யூ வெரி மச் ஃபார் யுவர் கோஆபரேஷன். இன்ஸ்பெக்டர் பரத், நீங்க கேட்கிற கேள்வி எல்லாம் பார்த்தா என்ன சந்தேகப்படுற மாதிரி இருக்கு. மிஸ்டர் ராகேஷ், சந்தேகங்கிறது எங்க ப்ரொஃபஷன்ல ஒரு அங்கமாவே மாறிடுச்சு. சமயத்துல என் மேலே எனக்கு சந்தேகம் வந்திருக்கு. நான் எடுத்துக்கிற கேஸை சால்வ் பண்ண முடியுமா இல்ல முடியாதா? எனிஹவ், ஸ்வேதா, இந்த கேஸ்ல உங்களுக்கு யார் மேலேயாவது சந்தேகம் இருக்கா? எனக்கா? அது வந்து ராகேஷோட முதல் மனைவியை யார் கொலை பண்ணானோ அவன் தான் என்னையும் கொலை பண்ண பாக்குறான்னு நினைக்கிறேன்.
மிஸ்டர் ராகேஷ், இவங்க சொல்றப்பல உங்க முதல் மனைவி கொலை செய்யப்பட்டாங்களா? ஆமா. மிஸ்டர் ராகேஷ், அந்த கொலை எப்போ எப்படி நடந்ததுன்னு சொல்றீங்களா? சொல்றேன். அது 2 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. கொலை எப்படி நடந்துச்சுன்னு சத்தியமா எனக்கு தெரியாது. ராத்திரி நான் வீட்டுக்கு திரும்பி வந்தப்போ ரேஷ்மியோட டெட் பாடி தான் இருந்தது. யாரோ அவளை கத்தியால குத்தி கொலை பண்ணிருந்தாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், அந்த ரேஷ்மிய கல்யாணம் ஆன 3வது நாளே கொலை பண்ணிட்டாங்க. ஸ்வேதா மேடம், ராகேஷோட முதல் மனைவியை பத்தி உங்களுக்கு முதல்லயே தெரியுமா? இல்ல, எனக்கு ரஞ்சித் தான் அதை சொன்னா. ரஞ்சித்? ஆமா, ரஞ்சித். என்னோட முதல் மனைவி ரேஷ்மியோட பிரதர் ரஞ்சித் அபுஜா. ரஞ்சித் அவுஜா. ஆமா ஆபீசர், கல்யாணம் ஆகி 2-3 நாள் கூட ஆகல, அதுக்குள்ள என் தங்கச்சி கொலை செய்யப்பட்டா. ராகேஷ் பிலிம்ல சின்ன சின்ன ரோல்ல ஆக்ட் பண்றதுக்காக ஸ்டுடியோவா அலைஞ்சான். திடீர்னு ஒரு நாள் கோடிக்கணக்கான சொத்துக்கு முதலாளி ஆயிட்டான். நீங்க யார் மேல சந்தேகப்படுறீங்க? உங்க தங்கச்சி ராஷ்மியை கொன்னது ராகேஷ் தாங்கிறீங்களா? நான் சந்தேகப்பட்டு சொல்லல, உறுதியா சொல்றேன். ஏன்னா ராஷ்மியோட சாபால ராகேஷ்க்கு மட்டும்தான் லாபம் இருக்கு. அப்படி இருக்கும்போது வேற யார் கொலை பண்ண போறா? மிஸ்டர் ரஞ்சித், அந்த கேஸை நாங்க நல்லாவே ஸ்டடி பண்ணோம். ஆக்சுவலி இந்த கேஸ்ல ஆரம்பத்துல இருந்தே ராகேஷ் மேலதான் எங்களுக்கு சந்தேகம். ஆனா இன்னைக்கு வரைக்கும் ராகேஷ்க்கு எதிராக எந்த ஒரு ஸ்ட்ராங்கான ஆதாரமும் எங்களுக்கு கிடைக்கல. ஆனா ராகேஷ் தன்னை நிரபராதி நிரூபிக்க கையில ஸ்ட்ராங்கான ஆதாரம் வச்சிருக்காரு. கோடிக்கணக்கான சொத்துக்கு முதலாளியான அவரால ஒரு சின்ன சாட்சியை ஏற்பாடு பண்றது ரொம்ப கஷ்டமா என்ன? அவனை சாதாரணமா எடை போட்டுறாதீங்க இன்ஸ்பெக்டர், அவன் பெரிய கிரிமினல். ரஞ்சித் பாபு, ஒருவேளை உங்க தங்க கொலை கேஸ்ல ராகேஷ் கைது செய்யப்பட்டார்னு வச்சுக்கோங்க, அப்போ உங்க தங்கையோட சொத்து முழுக்க யாருக்கு கிடைக்கும்? இப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க நல்லா புரியுது இன்ஸ்பெக்டர். ராகேஷ் மாதிரி நான் பணத்துக்கு ஆசைப்பட்டு அலையறவன் கிடையாது. 2 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்ததோ அதுதான் இப்போ நடந்துருக்கு. அவன் மறுபடியும் ஒரு பணக்கார பொண்ணை ஏமாத்தி காதலிக்கிற மாதிரி நடிச்சு கல்யாணமும் பண்ணிக்கிட்டான். இந்த மாதிரி ஆளுங்க தொடர்ந்து தப்பும் செய்யறாங்க, சட்டத்தையும் ஏமாத்துறாங்க. இவங்களெல்லாம் நீங்க தண்டிக்காம விட்டுறீங்க. என்னாச்சு? நீதான் அந்த கொலைகார. நீ என்ன கொலை பண்ண பாக்குற. You want to kill me. ஸ்வேதா, என்னாச்சு உனக்கு? ஏன் உளற? முதல்ல சந்தேகப்பட்டேன், ஆனா இப்ப நான் கன்ஃபார்மா சொல்றேன், எனக்கு தெரியும் நீதான் அந்த கொலைகார. ஸ்வேதா, கழுத்துல வேர்வை இருக்குது, அதான் துடைக்க வந்தேன். ஸ்வேதா, என்ன தப்பு? தயவு செஞ்சு என்ன விட்டுடு. என்ன மறுபடியும் ஏமாத்த பார்க்காத. உன்னோட நடிப்பை இனிமேலும் நம்ப நான் தயாரா இல்ல. தயவு செஞ்சு இங்கிருந்து போயிடு. இங்கிருந்து போயிடு. இங்கிருந்து போயிடு. இத பார் ஸ்வேதா, என்னால இனிமே எதுவும் பண்ண முடியாது. அவனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு முடிவெடுத்ததே நீதான். அதோட பலனை அனுபவிக்க வேண்டியது நீதான். நீங்க என்ன சொல்றீங்கண்ணா? நான் கரெக்டா தான் சொல்றேன் ஸ்வேதா. இந்த வீட்டுல இனிமே உனக்கு இடம் இல்ல. உன் புருஷன் வீட்டுக்கு நீ போறதுதான் உனக்கு நல்லது. What do you mean? அங்க போனா அவர் என்னையும் கொலை பண்ணிட மாட்டாரா? நான் அதுக்காக சொல்ல. சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் சண்டை போட்டுக்கிட்டு வீட்டை விட்டு வெளியில வர்றது நல்லது இல்ல. அதனால தான் சொன்னேன். நோ, நீங்க என்ன சொன்னாலும் சரி, நான் அவரை விவாகரத்து பண்றதா முடிவு பண்ணிட்டேன். What? விவாகரத்தா?
ஆமாண்ணா, இப்பயே நம்ம வக்கீலுக்கு ஃபோன் பண்ணி உடனடியா ராகேஷ்க்கு டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்ப சொல்லுங்க ப்ளீஸ். நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்க ஃபோன் பண்ணுங்களா இல்ல நான் ஃபோன் பண்ணவா? ஓகே ஓகே, ஐ வில் கால் him up right now. ஃபோன் டெட் ஆயிடுச்சு. எப்படி? அடிக்கடி cut ஆகுது. ஹலோ, யாரு? எப்போ? ஓகே, நான் வரேன். இப்போ வரேன். அண்ணா, ஸ்வேதா, நான் இப்போ வரேன். என்னாச்சு? என்னோட ஃப்ரெண்டு அஜித் இல்ல, அவனுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. வாட்? எஸ், நான் இப்போ வந்துடுறேன். நீ எதுக்கு கவலைப்படாத. நான் வந்த உடனே உன் விஷயமா வக்கீல்கிட்ட பேசுறேன். நான் வர வரைக்கும் ஜஸ்ட் யூ டேக் ரெஸ்ட். ஓகே ஓகே. அண்ணா வந்து ஐயோ, ஹலோ, ராகேஷ், நீ அண்ணா, ஹலோ ஹலோ ஹலோ, யாருக்கிட்டேன் சார் ஃபோன்? தெரியல, கட் ஆயிடுச்சு. பெல் அடிக்குது, ஆனா ஆள் யாரும் எடுக்க மாட்டேங்கிறாங்க. இந்த நம்பர் எங்கிருந்து வந்ததுன்னு கண்டுபிடி. அது 6703554. இருக்கீங்களா? வீட்ல யாரு? ஹலோ, என்ன கொலை பண்ணிடாத. தயவு செஞ்சு உன்னை கூப்பிட்டு கேட்டுக்கிறேன்னு கொலை பண்ணிடாத. இங்க இருந்து போயிடு, இங்க இருந்து போயிடு. ராகேஷ், கொஞ்சம் செஞ்சாலும் மண்டை தூள் தூளாயிடும். ஒரு நிமிஷம். Silence. Out.
முகமுடிக்காத. ராகேஷ், இது யாரு? ரஞ்சித், நீயா? ஆமா ஆபீசர், நான் தான் ஸ்வேதாவை கொலை பண்றதுக்காக முயற்சி பண்ணேன். நான் தான் ஸ்வேதாக்கும் போனும் பண்ணேன். ராகேஷ் செஞ்ச காரியத்துக்கு அவனை பழி வாங்கணும்னு நினைச்சேன். எதுக்கு பழி வாங்கணும்? என் தங்கச்சி ராஷ்மியை அந்த ராகேஷ் தான் கொலை பண்ணான். இன்ஸ்பெக்டர், அந்த ராகேஷ் தான் என் தங்கச்சியை காதலிச்சு ஏமாத்தினான். பணத்துக்கு ஆசைப்பட்டு தான் அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டான் இன்ஸ்பெக்டர். சொத்து அவன் பேருக்கு வந்தவொடனே என் தங்கச்சியை கொலை பண்ணிட்டான். நீங்க போய் சொல்றீங்க மிஸ்டர் ரஞ்சித். நீங்க சொல்றது எல்லாம் போய் தான். உங்க தங்கச்சி வேற யாரோ கொலை செய்யல மிஸ்டர் ரஞ்சித். கொலை பண்ணது நீங்க தான். அதுக்கு ஆதாரம் அந்த கத்தி தான். எஸ் மிஸ்டர் ரஞ்சித், அந்த கத்தியால தான் உங்க தங்கச்சி கொலை செய்யப்பட்டிருக்காங்க. அங்க இன்னொரு கத்தி இருக்கு. அந்த கத்தியால தான் நீங்க ஸ்வேதாவை கொலை செய்ய முயற்சி பண்ணிருக்கீங்க. அந்த கத்தியை நல்லா பாருங்க. அந்த 2 கத்தியும் ஒரே இடத்துல ஒரே ஆளை வச்சு தான் செய்யப்பட்டிருக்கு. இதைத்தான் முன்னாடியே எதிர்பார்த்தேன் ஆபீசர். ராஷ்மியோட கொலை பழி ராகேஷ் மேல வேணும்னா இப்படி எல்லாம் பண்ண இன்ஸ்பெக்டர். அதனால தான் அந்த கத்தி மாதிரி இன்னொரு கத்தியை நான் ஏற்பாடு பண்ணேன். உங்களுக்கு சந்தேகமா இருந்தா அந்த கத்தி செஞ்சவனே கூப்பிட்டு கேட்டு பாருங்க. அந்த 2 கத்தியும் நல்லா உத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், 2 ஒரே மாதிரி இருக்கும். சிவசு, இதே மாதிரி ஒரு நைஃப் செட் இதுக்கு முன்னாடி நான் பார்த்துருக்கேன். ஆனா எங்க பார்த்துருக்கேன்னு தான் சரியா தெரியல. ஞாபகம் வந்துருச்சு. I got it. என்ன மன்னிச்சிடுங்க. நான் உங்களை தப்பா நினைச்சிட்டேன். ஸ்வேதா, இதுல உன்னோட தப்பு எதுவுமே இல்ல. உன் நிலைமையில நான் இருந்தா கூட கண்டிப்பா உன்ன மாதிரி தான் நானும் சந்தேகப்பட்டிருப்பேன். ஏற்கனவே நீ நிரபராதின்னு எனக்கு தெரியும். அந்த உண்மையை ஸ்வேதாவுக்கு எடுத்து சொல்ல எவ்வளவோ ட்ரை பண்ண. என்ன, எந்த ஒரு அண்ணனும் சொத்துக்காக ஆசைப்பட்டு தங்கச்சியை கொலை பண்ணுவானா? ஸ்வேதா ரொம்ப கரெக்டாவே கேட்டீங்க. ரொம்ப கரெக்டாவே கேட்டீங்க ஸ்வேதா மேடம். ஒரு அண்ணனால தன்னுடைய சொந்த தங்கச்சிய கொலை செய்ய முடியாது. அதே மாதிரி தான் ரஞ்சித் தௌஜாவும் தன்னுடைய சொந்த தங்கச்சிய கொலை செய்யல. அவன் கொலை செய்யலையா? அது எப்படி இருக்க முடியும் இன்ஸ்பெக்டர்? ரேஷ்மியை எந்த கத்தியால குத்தி கொலை செஞ்சாங்களோ அதே கத்தியோட ரஞ்சித்தை நீங்க கையும் களவுமா பிடிச்சிங்களே. அதனால அந்த 2 கத்தியும் ஒரே ஆளோட தான் இருக்கலாம்ல? யூ ஆர் ரைட். அந்த 2 கத்தியும் ஒரே மாதிரி தான் இருக்கு, அச்சில வாத்தா மாதிரி. அப்படி இருந்தும் அந்த 2 கத்திலையும் ஒரு வித்தியாசம் இருக்கு. நீங்களே பாருங்க. ரெண்டு கத்தில இருக்கிற வித்தியாசம் தான் இதுக்கு சாட்சி. அதாவது மிஸ்டர் ரஞ்சித் தௌஜா இந்த டூப்ளிகேட் கத்திய ஒரிஜினல் கத்திய யார் செஞ்சாங்களோ அவங்ககிட்டயே ஆர்டர் கொடுத்து செய்ய சொல்லியிருக்காரு. ரஞ்சித் ரேஷ்மியை கொலை பண்ணலன்னு சொல்றீங்க. அப்ப அந்த கொலையை செஞ்சது யாரு? அது தெரிஞ்சிடும். ஒரிஜினல் கத்திய யார் வச்சிருக்காங்களோ அவங்களால மட்டும்தான் இந்த கொலையை செஞ்சிருக்க முடியும். வேற யாரும் இல்ல. சரி, இதெல்லாம் போட்டோம். ஸ்வேதா, நான் முதல் தடவை உங்க வீட்டுக்கு வந்திருந்தப்போ அதே மாதிரி ஒரு கத்தி செட்டை உங்க வீட்டுல பார்த்ததா எனக்கு நினைவு இருக்கு. அந்த கத்தியால தான் கொலை நடந்திருக்கணும். ஓ, நீங்க சொல்றத பார்த்தா எந்த கத்தி கொலை செய்ய பயன்பட்டதோ அந்த கத்தி இதோடதுங்கிறீங்களா? இருக்கலாம். ஒருவேளை இல்லாமலேயே இருக்கலாம். இம்பாசிபிள் இன்ஸ்பெக்டர், இட்ஸ் இம்பாசிபிள். இந்த செட்ல 3 கத்தி இருக்கும். நீங்களே பாருங்க.
3 கத்தியும் கரெக்டா இருக்குல்ல? நீங்க தான் நல்லா பார்க்கணும் திவாகர். நான் இந்த கத்தி செட்டை ஏற்கனவே பார்த்துட்டேன். இதுல 3 கத்தி இருந்திருக்கு. ஆனா நீங்க தான் சரியா பார்க்கலன்னு நினைக்கிறேன். இந்த 3 கத்தியில 2 கத்தி ஒரே டிசைன்ல இருக்கு. அந்த 3வது கத்தியில, அதாவது டூப்ளிகேட் கத்தியில கொஞ்சம் வித்தியாசம் இருக்கு. எந்த கத்தி யூஸ் பண்ணி கொலை பண்ணிருக்காங்களோ மிஸ்டர் திவாகர், அதோட ஹேண்டில் மேல 2 இலை இருந்திருக்கு. அந்த இலை எப்படி எங்க இருக்குன்னு நான் சொல்றேன். ஒரு இலை, 2வது இலை. 2வது கத்தியில ஒரு இலை, 2 இலை. ஆனா 3வது கத்தி இருக்க, அது ஒரிஜினல் இல்லை. அதுல 1, 2, 4 இலை. இதுக்கு என்ன சொல்ல போறீங்க மிஸ்டர் திவாகர்? தட்ஸ் ரைட். கரெக்ட் தான். வாட் யூ மீன்? நீங்க என்ன சொல்ல வரீங்க? மிஸ்டர் திவாகர், இதுல இருக்கிற 3வது கத்தி டூப்ளிகேட். அது ஆர்டர் கொடுத்து பண்ணப்பட்டிருக்கு. இதுக்கு முன்னாடி இதுல இருந்த 3வது கத்தி மறைக்கப்பட்டிருக்கு. இத பாருங்க இன்ஸ்பெக்டர், இது ரஞ்சித்தோட திட்டமாவும் இருக்கலாம். ஒருவேளை அவனே இந்த கத்தி இங்க கொண்டு வந்து வச்சிருக்கலாம். தப்பா சொல்றீங்க. அது ரஞ்சித் இல்ல ஸ்வேதா, வேற யாரோ தான் பண்ணிருக்காங்க. சொல்ல போனா இதுல இன்னொரு வித்தியாசமான குழு கிடைச்சிருக்கு. ரஞ்சித் தௌஜா யார்கிட்ட இதே மாதிரி கத்தியை செஞ்சு வாங்கிட்டு போயிருக்கானோ, அதுக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கொலையை பண்ணவன் அதே ஆள்கிட்ட இதே மாதிரி கத்தியை செஞ்சு வாங்கிட்டு போயிருக்கான். இதை நீங்க யாருமே எதிர்பார்க்கல. நான் அந்த கத்தியை செஞ்சவனே இங்க கூட்டு வந்திருக்கேன். வேணும் பாக்குறீங்களா? சிவசோ, சுலைமான வர சொல்லு. சுலைமான். ஆமா சார், இவர் அதே ஆள் தான் சார். இவருக்கு தான் கத்தியை ரெடி பண்ணி கொடுத்தேன். ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இவர் அந்த ஒரு கத்தியை ரெடி பண்றதுக்காக எனக்கு 5000 ரூபாய் அப்பவே கொடுத்தார் சார். அதனாலதான் இவர் முகம் இன்னும் எனக்கு மறக்காம இருக்கு. வாட் ரபிஷ், என்ன வளறீங்க? அண்ணன் எதுக்கு ரஷ்மியை கொலை பண்ணும்? அவ யாருன்னு இவருக்கு தெரியாதே. ஒருவேளை இந்த ஆள் தப்பா அடையாளம் காட்டுறாரோ? திவாகர் சாருக்கு ரேஷ்மியை கொலை பண்ணதுனால என்ன லாபம் இருக்க போகுது? மிஸ்டர் திவாகர், இப்ப கூட ஒண்ணும் பெருசா கெட்டு போகல. சட்டத்தோட கண்ணில் மண்ணை தூவ பார்க்காம நீங்களா உண்மையை சொல்றதுதான் உங்களுக்கு நல்லதுன்னு நினைக்கிறேன். இந்த ஆள் கரெக்டா தான் சார். உண்மையிலேயே ரேஷ்மியை கொலை பண்ணது நான் தான். ஸ்வேதா, நான் தான் கொலை பண்ணேன். நான் அவளை ரொம்பவும் நேசிச்சேன், அளவுக்கு அதிகமா காதலிச்சேன். ஆனா அவ என்ன நம்ப வச்சு ஏமாத்திட்டா. அவளுக்கு கல்யாணமாக போகுதுன்னு தெரிஞ்சதும் என் மனசு சுக்கு நூறா உடைஞ்சு பைத்தியமாயிட்டேன். நான் பெரிய குடிகாரனா மாறினேன். ஒரு நாள் ரேஷ்மி, திவாகர், இந்த நேரத்துல இங்க எதுக்கு வந்த?
ஒண்ணு இல்ல, உங்ககிட்ட என் மனசை விட்டு சில கேள்விகள் கேட்க வேண்டியிருக்கு. ஏன் என்ன காதலிக்கிற மாதிரி நம்ப வச்சு என்ன ஏமாத்துற? ஏமாத்தினா என்ன ஏமாத்தின? நான் உன்னை உண்மையா காதலிச்சேன். நீயும் என்ன காதலிச்சல? நானா? நான் உன்னை காதலிச்சேனா? யார் சொன்ன? நான் உன்னை காதலிக்கவே இல்லை. அப்படியே நான் காதலிக்கிறதா இருந்தா அது ராகேஷ் ஒருத்தனை தான். நீ இவ்வளவு க்ளோஸா பழகுனது என்ன ஏமாத்தவா? எனக்கு துரோகம் பண்ணவா? சொல்லு. இத பாரு, எனக்கு டைம் பாஸுக்கு ஒரு ஃப்ரெண்டு வேணும். அதுக்கு நீ கிடைச்ச, அவ்வளவுதான். அதை தவிர வேற ஒண்ணும் இல்லை. இட் வாஸ் ஜஸ்ட் டைம் பாஸ். உன்னை காதலிச்ச பாரு. காதலியே ஒரு டைம் பாஸ் நினைக்கிற நீ எல்லாம் உயிரோட இருக்க கூடாது. நீ உயிரோட இருந்தா அது காதலுக்கு அவமானம். ஏய்! திவாகர், இல்ல, என்ன கொலை பண்ணிடாத. நான் சொல்றது கேளு ப்ளீஸ். வேண்டாம் வேண்டாம் திவாகர். அவ எனக்கு செஞ்ச நம்பிக்கை துரோகத்துக்கு ஆசை தீர அவளை கத்தியால குத்தி கொன்னுட்டேன். ஏமாத்துறதுக்கு இதுதான் சரியான தண்டனை. இட்ஸ் ராங். ஒருத்தி நம்பிக்கை துரோகம் செஞ்சிட்டாங்கிறதுக்காக அவளை கொலை செய்யற அளவுக்கு போனது ரொம்ப தப்பு. நான் கேள்விப்பட்டிருக்கேன் காதலுக்கு கண்ணு இல்லைன்னு. இன்னைக்குதான் கண் கூட பாக்குறேன். ரஷ்மியை நீங்க கொலை செஞ்சதுக்கு காரணம் இருந்தாலும் அதை நீங்க நியாயப்படுத்த முடியாது மிஸ்டர் திவாகர். இன்னைக்கு என் முன்னாடி ஒரு குற்றவாளியா இருக்கீங்க. ரஷ்மியை கொலை செஞ்ச குற்றத்துக்காக நான் இப்போ உங்களை கைது செய்யறேன். யூ ஆர் அண்டர் அரெஸ்ட்.